மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரகு மாட்டிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க. ரகு இன்றைக்கி கண்டிப்பாக வந்து மாட்டிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து எதிர்பார்த்துட்ருக்கோம். என்ன விஷயம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து கதிரேசன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாரு, சீரியல் நம்பர் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது மூலமாக வந்து நம்ம போலீஸும் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா வந்து ரகு வந்து பணத்தை வந்து வீட்டில் வைக்காமல் அதை எடுத்து செலவு பண்ணுறது இருக்காங்க. ஓவர் கான்ஃபிடென்ஸ்னு சொல்லுவாங்களா, அது வந்து ரகு வந்து நிறையவே இருந்துச்சு. இது நம்ம பணம், என் பணம், நான் செலவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு செலவு பண்ண ஆரம்பித்தாருங்க. ஸோ இப்போ மாட்டிக்கினாரு. அந்த சீரியல் நம்பர் வச்சு இப்போ பிடிச்சிட்டாங்க. அது ரகு தான் அப்படின்றது கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் ரகுவை தேடி போலீஸ் வந்து வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. ரகு வந்து போலீஸ்கிட்ட மாட்டுவாரா இல்லை இதிலேருந்து தப்பிச்சிருவாரா அப்படின்னு சொல்லி தெரியல. ஏன்னா வந்து போலீஸ் வர்றது தெரிஞ்சு ரகு வந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, போலீஸ் வந்து விஜய்கிட்ட போயிட்டு சொல்லிகிட்ருக்காங்க, இப்படி இந்த கிரிமினல் பேர் ரகு தான் வந்து பணத்தை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துல வந்து ராஜியும் இருக்கா, விஜய் இருக்காங்க, மல்லியும் இருக்கா. ஸோ ராஜி வந்து உடனே வந்து கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க, ரகு நீ மாட்டிக்கிட்டா, அங்கே இருக்காது, வீட்டில் இருக்காது, உன்னை தேடி போலீஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சதுமே வந்து ரகு வந்து வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. கரெக்டான சமயத்தில் வந்து போலீஸ் போய் பிடிக்க போகிறாங்களா, இல்லை வந்து ரகு இந்த டைமும் வந்து தப்பிச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. எங்கே தப்பிச்சாலுமே வந்து கிரிமினல் ரகு தான் அப்படின்ற விஷயம் வந்து தெரிஞ்சதுனால வந்து இதுக்கப்புறம் வந்து எங்கே போனாலும் வந்து பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குங்க. இவ்வளோ நாள் வந்து குற்றவாளி யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் தெரியாமல் இருந்தது. இப்போ குற்றவாளி இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சப்புறமும் வந்து ஓடி ஒளிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். இந்த ஒரு சந்தோஷமான விஷயம் மட்டும் இல்லைங்க. இன்னொரு விஷயம் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜுக்கும் வந்து பயம் வந்துருச்சு. இப்போது சப்போஸ் ரகு மாட்டிக்கிட்டா, ராஜு தான் வந்து அந்த பூமி பூஜை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்ரோச் பண்ணதே வந்து ரகு கிட்ட ராஜு தான். ஸோ அதனால தான் வந்து ரகுமே வந்து முயற்சி பண்ணாங்க. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா, இந்த விஷயமும் வந்து வெளியே வந்துச்சுன்னா நானும் மாட்டிப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜுக்கு ஒரு பக்கம் பயம் இருக்குங்க. அந்த பயம் மட்டும் இல்லாமல் இன்னொருத்திக்கு உயிரே இல்லைங்க. அந்தளவுக்கு வந்து மரண பீதியில் இருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, ரேணுகா தான். ரேணுகாவுக்கு வந்து கதிரேசனே வந்து சொல்லிகிட்ருக்காங்க, நமக்கு இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் குட் நியூஸ் வரப்போகுது. அந்த ஆள் வந்து கிடச்சாச்சு, நம்ம வீட்டிலேருந்து பணத்தை எடுத்தவங்க கிடச்சிட்டான், போலீஸ் வந்து பிடிக்க போயிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லும்போது, ரேணுகாவோட முகத்தை பார்க்கணுமே நமக்கு அப்படியே குழுன்னு இருந்துச்சுங்க. தேவைதான்டி, உனக்கு தேவைதான், ரொம்ப நாளைக்கு உன் பக்கம் காசு வீசுதுன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தல, கண்டிப்பாக இன்றைக்கி நீ மாட்டிக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே இருந்துச்சுங்க. ஏன்னா வந்து பணத்தை எடுத்து கொடுத்தது மேடம் இல்லை. ஸோ ரகு மாட்டிக்கினா நானும் மாட்டிக்குவேன். ரகு போயிட்டா எனக்கு யார் உதவி பண்ணுவாங்க, என்னால் எப்படி இங்கே தனியாக சர்வை பண்ண முடியும், இவங்களால எப்படி ஏமாத்துறது, பணத்தை எப்படி அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பயம். பயத்தை விட இவங்கக்கிட்ட மாட்டிக்கினா எப்படி, உண்மை தெரிஞ்சு தப்பிச்சிட்டா பரவாயில்லை, உண்மை தெரிஞ்சு மாட்டிக்கினா வந்து அவ்வளோதாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. ஆல்ரெடி மேடம் ஜெயிலுக்கெல்லாம் வேறு போனவங்க, திரும்பவும் ஜெயில் வாழ்க்கையெல்லாம் பார்க்க வேண்டிய நிலமை வந்துடும். அதெல்லாம் இருக்கக்கூடாது. வசதியான வாழ்க்கை வேணும், வசதியான புருஷன் வேணும், அன்பான புருஷன் வேணும், வசதியான வாழ்க்கை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையில் வந்து விளையாடிட்டுருக்க உனக்கே இவ்வளோ இருக்கும்போது, எதுவுமே பண்ணாத மல்லியை வந்து இந்தளவுக்கு கஷ்டப்படுத்துனீங்கள்ல, அதுதான் காற்று வந்து உங்கள் பக்கம் வீசுது, நம்ம நினைக்கிறதெல்லாம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் நினைக்கக்கூடாது. எப்போ கைவிடுவார், எப்போ வந்து காலவாரி விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதுல்ல. ஏன்னா வந்து டைலாக்கே இருக்குது, கெட்டவங்களுக்கு வந்து அள்ளி அள்ளி கொடுப்பாரு, கடைசியில் கைவிட்டுருவார், நல்லவங்களை சோதிப்பார் ஆனால் கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு டைலாக்கே வந்திருக்கு. அந்த விதத்தில் வந்து சுடருக்கும் ரகுக்கும் வந்து பொருந்தும். ஏன்னா வந்து எல்லாமே இவங்க நினச்ச மாதிரியே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓவராக வந்து திமிராக வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்மளை யார் இது பண்ண போகிறாங்க, நம்மளை வந்து யார் சொன்னாலே வந்து கதிரேசன் நிஷா நம்ப போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சப்போர்ட்டில் தான் வந்து மேடம் வந்து திமிரா வந்து ஆரம்பிச்சதே. இப்போ வந்து அது வந்து அடங்கி போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த இந்த விஷயத்தில் வந்து சுடர் மாட்டிப்பாங்களா, இல்லை ரகு வந்து தப்பிச்சிருவானான்னு தெரியலங்க. ஆனால் வந்து உண்மை வந்து வெளியே வந்துருச்சு. மல்லி வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க, ரகு தான் திருடி இருக்காங்க அப்படின்னா இதுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு அப்போ கண்டிப்பாக சுடர் தான். அப்போ சுடரும் ரகுவும் சேர்ந்து தான் வந்து பணத்தை எடுத்து அடிச்சிருக்காங்களா, பணத்தை எடுத்து அடித்தது மட்டும் இல்லாமல் என் மேலேயே வந்து பழி போட அவள் பார்க்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து இங்கே கரெக்டாக பாயிண்ட் வந்து பிடிச்சாங்க. மல்லி கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சி என்ன யூஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலைங்க. ஏன்னா வந்து மல்லி வந்து எதுவுமே பண்ண போகிறது கிடையாது, சைலண்ட்டாகவே இருக்க போகிறாங்க. இப்படியே சைலண்ட்டாக இருந்தால் மல்லிக்கு தான் பிரச்சனை அப்படின்றது மல்லிக்கு புரியுதா புரியல அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நமக்கு இங்கே பிபி ஏறுது, இது பண்ண மல்லி அது பண்ணி மல்லி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டென்ஷனாக வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் மல்லி வந்து எதுவுமே யோசிக்காமல் வந்து கூலாகவே இருக்காங்க. இவ்வளோ உண்மை தெரிஞ்சும் வந்து மல்லி வந்து சைலண்ட்டாக இருக்கிறது தான் நமக்கு மல்லி மேலே இருக்கிற ஒரே வருத்தம்.
இப்போ வந்து மல்லி இந்த விஷயம் தெரிஞ்சதுனால இதில் வந்து விஜய் வந்து கனெக்ட் ஆகியிருக்காங்க. விஜய் வந்து விஜயோட ப்ராஜெக்டை கெடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக மல்லி வந்து ஏதாவது வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்றது நமக்கு என்னோட கருத்து. ஏன்னா வந்து விஜய்க்காகனா உயிரை விடுறதுக்கு ரெடியாக இருக்கிற மல்லி வந்து விஜய்க்கு ஒரு ஆபத்து வருது, விஜய்க்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வருதுன்னா கண்டிப்பாக வந்து மல்லி வந்து இறங்கி வேலை செய்வாங்க. ஸோ இந்த விஷயத்த வந்து மல்லி வந்து விடமாட்டாங்க அப்படின்றது. இன்னொன்று ஒரு விஷயம், இது வந்து சொன்னது வந்து ராஜி தான் அப்படின்றதையும் வந்து வெளியே வந்து வரணுங்க. ஏன்னா வந்து ராஜி இது பண்ணுவா அது பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு நல்லாவே தெரியும். இந்த அளவுக்கு நீ போவே, அதுவும் இந்த கிரிமினல் கூடலாம் வந்து என்ன பணத்தை திருடுற அளவுக்கெல்லாம் வந்து கூட்டணி வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து கண்டுபிடிச்சா அவன் மேலே இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச மரியாதையும் வந்து போயிடும். இந்த ஒரு விஷயம் போதுமே ராஜியை வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே மட்டும் அனுப்புறது இல்லாமல் போலீஸ்கிட்டேயே மாட்டி விடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க விஜய். ஆல்ரெடியே வந்து மாட்டி விட்டுருக்கணும், போனால் போகுது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. இந்த டைம் வந்து நடக்குமா? ஃபஸ்ட்டு ரகு வந்து போலீஸ்கிட்ட மாட்டுவாங்களா, இல்லை வெளியே போயிடுவாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல, தப்பிச்சு போயிடுவாங்களான்ட்டு. மாட்டிக்கினாலே பிரச்சனை இல்லை, தப்பிச்சு போனாலே பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு உண்மை வந்து வெளியே வந்துருச்சு. மாட்டிக்கினா சுடரை காப்பாற்றுறது கஷ்டம். ஏன்னா வந்து ரகு தான் வெளியே இருந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ இப்போ ரகுவே இல்லைன்னா இவளை வந்து தூக்குறது ஈஸியாக இருக்கணும். ஸோ அதனால் வந்து ரகு வந்து போலீஸ்கிட்ட மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்ருக்கேன். இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.